திறமைசாலி வந்து எங்க தனக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிற ரீதியில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட செயல் பார்த்தீங்கன்னா இன்று இருந்ததுன்னு நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா அது வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து யோசிக்காத ஒரு விஷயத்த வந்து இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அது ஒரு சரியான ஒரு விஷயமாக பயன்படுத்தி கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தான் நம்ம சொல்லி ஆகணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அதாவது எம்பிக்கள் தொகுதி வந்து இது மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு கணக்கு வந்து மத்திய அரசு கிட்ட தொடர்ச்சியா ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இது சம்பந்தமான செய்திகள் வந்து தொடர்ச்சியா வெளியாகிட்டு தமிழக அரசியல் கட்சி வந்து தொடர்ச்சியா எதிர்த்துக்கா இருக்காங்க. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்த நாம் இருவர் நமக்கு இருவர், அதுக்கப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு பிரச்சனைகள் மூலம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துறது வந்து மிக சிறப்பாகவே தென் மாநிலங்கள் வந்து தொடர்ச்சியா செயல்படுதா இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களை வந்து அதுக்கான பிரச்சார முன்னெடுப்பு பாத்தீங்கன்னா இருந்துதான் பார்த்தா இல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியாகவும் வட மாநிலங்கள மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கிறதால தமிழகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் வந்து இந்த எம்பிக்கள் தொகுதியில வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பாஜக தலைவர் சொல்றாங்க இது மாதிரி மத்திய அரசு வந்து இது மாதிரி அறிவிப்பே வெளியேறலையே, அமித்ஷா கூட தெளிவாக தான் சொல்லிட்டு போயிருக்காரு, விகிதாச்சார அடிப்படையில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப எதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பாஜக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. நம்ம அவருக்கு கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஒரே கேள்விதான், நீங்க வந்து இங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நீங்க பிரிக்கிறீங்க வச்சுங்க, அதே நேரத்துல அங்க வட மாவட்டத்துக்கு எத்தனை தொகுதிகள் நீங்க வந்து அதிகப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பேரிழப்பு தானே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இது எல்லாமே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மிக தெளிவாகவே பேசியிருக்காரு நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாம தனக்கான வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் வந்து நீங்க இது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அதே அனைத்து கட்சி கூட்டத்தை சொல்லி ஒரு பரபரப்பை ஒரு நெருக்கடியை தான் தமிழக அரசுக்கு வந்து உருவாக்கி இருக்காருன்னு நம்ம சொல்லி ஆக்கணும். இது வந்து மற்ற கட்சிகளும் வந்து வரவேற்றிருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே தனக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு வந்து ஒரு ஆலோசனையும் வழங்கி அதே நேரத்துல ஒரு நெருக்கடியும் வந்து மிக சிறப்பாகவே கொடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் திறமை உள்ளவர் வந்து தனக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பத்தியா, அதே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாகவே செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லிக்கணும். இதன் மூலியமா பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் தான் நம்ம சொல்லிக்கணும். நன்றி, வணக்கம் மக்களே.